भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। மாஸ்டர் அன்னைக்கு பேசினாங்கல்ல நைட் எல்லாரும் ஒன்னஸ்க்காக. அப்போ வந்து யாரையுமே வந்து நான் திட்ட மாட்டேன், என்னையே நான் திட்டிக்க வேணாம் அப்படின்னு தான் கேட்டாங்க. எனக்கு திட்டணும்னு என்ன இருக்கு, எல்லாரும் என்னோட கண்ணு மாதிரி என் உசுரை நானே திட்டுவேனா அப்படின்னு தான் கேட்டாரு. ஸோ அதனால அப்படிதான் நம்ம அடுத்து என்ன நம்ம பண்ணணும்னு மாஸ்டர் நினைக்கிறாரோ அதை பண்ண ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர் திட்டுறாரு அடிக்கிறாருன்னா அந்த நேரத்துல நமக்குள்ள பூந்து ஏதோ ஒண்ணு செய்வாரு, அதுக்காக தான் பண்ணுவாரு. அதனாலதான் அதுலயே நம்ம லேக் ஆயிட்டோம்னா அதுதான் பிரச்சனையாயிரும். அடுத்த ஸ்டெப் நம்ம என்னவோ ஒரு 10 விஷயம் சொல்லியிருந்தாருன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது எடுத்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். அது வந்து நம்ம அந்த இடத்துல லேக் ஆகி நிற்போம்ல, ஒரு தாட் வரும்ல, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்றப்ப அதை அப்படியே தூக்கிடும், அந்த எண்ணத்தையே தூக்கி அடுத்ததா நம்ம நார்மலா எப்பவும் போல கர்மயோகம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா நின்னுட்டோம் அப்படின்னா அந்த 10 விஷயமும் மொத்தமும் நமக்கு சுத்திலும் நிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. மைண்டே பிளாங்க் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுவோம். ஆனா எந்த விஷயத்துக்காக மாஸ்டர் சொன்னாரோ அதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அப்படி எனர்ஜி இறங்குறதும் நல்லாவே தெரியும், மாஸ்டர் நமக்கு அந்த சப்போர்ட் பண்றது நல்லாவே தெரியும். எனக்கெல்லாம் இன்னைக்கு நல்லாவே அந்த கால்ல இருந்து விறுவிறுன்னு இழுத்துக்கிட்டே இருந்தாரு. நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீலிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு மாஸ்டர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓவர் கம் பண்ணி ஒரு 10-11 மணி போலாம் காலையில ஆல்ரைட் ஆயிட்டேன். நான் எப்பவும் போல நார்மல் ஆயிட்டேன். அன்ன வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு, என்னடா பண்றது. அக்ஷயாட்ட சொல்லிட்டு அழுதுட்டேன் நான் காலையில. என்ன அக்ஷயா, என்னால மாஸ்டர் நினைச்ச மாதிரி இருக்கவே முடிய மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே நான் அந்த எந்த வித உள்மாற்றமும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் அதுக்கான முயற்சி பண்றேன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு. அது சொல்லிட்டு போகுது, சித்தி நீங்க எதுக்கு அழுகுறீங்க, மாஸ்டர் இருக்காரு, மாஸ்டர் எல்லாம் பாத்துக்குவாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பாருங்க எல்லாமே கரெக்டா நடக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது ஸ்கூலுக்கு. அது நான் மாஸ்டர்கிட்ட வேண்டிக்கிறேன் சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அது டெய்லியும் மாஸ்டர்கிட்ட பேசுது. அக்ஷயா டெய்லியும் பேசுது மாஸ்டர்கிட்ட. நான் கூட மாஸ்டர் அக்ஷயா என்கிட்ட பேசுவா அப்படின்னு சொல்றப்ப என்ன பேசிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்கார வச்சு கேட்டேன், நீ என்னப்பா மாஸ்டர்கிட்ட பேசுவேன்னு சொல்ற, நிஜமாலுமே நீ பேசுவியா அப்படின்னு கேட்டேன். ஆமா சித்தி நான் பேசுவேன். இன்னும்ல பேசுவ அப்படின்னு நான் அன்னைக்கு கேட்டதுக்கு, எனக்கு ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு போறப்ப எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்ததுன்னா மாஸ்டர் இன்னைக்கு ஈஸியா வரணும்னு சொல்லுவேன், அதே மாதிரி ஈஸியா வந்துரும். அப்புறம் வந்து நான் சடோரிக்கு வரணும்னு வேணுனேன், ஆனா சடோரிக்கு எனக்கு அலோவ் பண்ணாரு மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி நான் பேசுவேன் சித்தி. மாஸ்டர் என்ன ரிப்ளை பண்ணுவாரு, ஏன்னா எனக்கு தான் ஒண்ணுமே தோணாது, தெரியாது. எப்படின்னா சரி சாமி வந்துடலாம் சாமி, பாத்துக்கிறேன் சாமி அப்படின்னு வரும். அப்படி சொல்லுது அது. அப்படின்னு சொல்லுவாரு சித்தி, எனக்கு கேட்கும். அப்புறமா நான் போயிருவேன் சித்தி. அப்புறம் கிளாஸ்ல ஒரு பையனோட பிரச்சனை வந்துச்சு, இந்த பிள்ளை யாருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஐடி கொடுத்து ஹாய் போட்டிருக்கு, அதுக்கு அந்த பையன் இந்த பிள்ளை எனக்கு ஹாய் போடுச்சுன்னு கிளாஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டான். ஒண்ணுமே போல, வெறும் ஹாய் தான் போட்டிருக்கிறான் அக்ஷயான்னு போட்டு. அத ஒரு வருஷமா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்களா, நீ ஐடி கொடுத்து போட்டியாமான்னு. அதுக்கு போயிட்டு ப்ரேயர் வச்சிருக்குது. அந்த பையன் வந்து என் கிளாஸ்க்கு இந்த 9th வரக்கூடாது, அந்த பையனை நான் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த பையன் கிளாஸ்க்கு வரலையாமா. இதெல்லாம் வேண்டிட்டு இருக்குது. இது அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என் கூட இருக்கக்கூடாது, அவங்களாம் தான் என்னை டார்ச்சர் பண்றாங்க, இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு புது சர்க்கிள் வரணும். ஆனா அதே மாதிரியே கிளாஸ்ல ஒரு பிள்ளைங்க கூட அவ கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் எல்லாமே புது பிள்ளைங்க. ஆமா டெய்லி மாஸ்டர் நினைச்சு கும்பிட்டுட்டு துண்ணூறு வச்சுட்டு தான் போகுது. இத்தனைக்கும் அந்த பிள்ளையோட கண்டிஷன் அன்கண்டிஷன், வயிறு அவ்வளவு பெருசு முட்டையாட்டு இருக்குது, மாஸ்டர் கொடுத்த மருந்து தான் குடிச்சிட்டு இருக்குது. இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல, அவ்வளோ ப்ராப்ளம் அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல இருக்கு. ஆனா எதை பத்தியும் கவலைப்படல அந்த பிள்ளை. அந்த பிள்ளையோட ஒரே ஹோப்பும் மாஸ்டர் இருக்காருன்னு தான். அவங்க அம்மா அப்பா கூட ஒரு சில டைம் அழுவாங்க, ஐயோ வயிறு இப்படி இருக்கு, என்ன ஆக போதோ, என்ன கண்டிஷன்ல இருக்காளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு நாள் கூட செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் குறையவே இல்லை. எஸ்பெஷலி சொல்ல போனா ஸ்டடீஸ்ல ரொம்ப மோசமா இருந்தா அக்ஷயா. இப்ப பார்த்தனா கிளாஸ் டாப்பர் கிளாஸ்ல செலக்ட் ஆகி போயிருக்குது 9th.
அவ்வளோ இதுவுமே மாஸ்டர் தான். அதுகிட்ட கூப்பிட்டு கேட்டாலே மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லுது. ஒரு சின்ன பிள்ளை எப்படி மாஸ்டர் உணர்ந்திருக்கு, எப்படி அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கு, எப்படி ஒரு சரணாகதியில இருக்கு. அப்பதான் அந்த பிள்ளைய பார்த்து பார்த்து நான் வியந்து போறேன். உசுரை காப்பாத்தி வச்சிருக்குது அந்த நம்பிக்கையில அந்த பிள்ளை அப்படின்னு. அந்த பிள்ளை உசுரையும் காப்பாத்திக்குது மாஸ்டர் கிட்ட, அந்த பிள்ளைக்கு தேவையானதையும் மாஸ்டர் கிட்ட வாங்கிக்குது. அதே சமயம் அருள் காப்பு விடாம சொல்லும் டெய்லியும். ஓசு போனை வாங்கியாவது அருள் காப்பு சொல்லிடும். என் போனு எல்லாம் அவங்க அம்மா போனு, அதெல்லாம் அவங்க அம்மாச்சி போன், ஏதோ ஒரு போன்ல இருந்து பெரியசாமி சி நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுல அனுப்பும் அக்ஷயானு போட்டு போட்டு. அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, ஸ்கூலுக்கு இறங்கி போகால அந்த இன்பிட்வீன் கேப்ல பஸ்ஸுக்கு போகால இன்பிட்வீன் கேப்ல டெய்லியுமே அல்காப்பு சொல்லிட்டே தான் இருக்குமா மனசுக்குள்ள. திரும்ப உள்ள போறப்பையும் ஸ்கூலுக்குள்ள போறப்பையும் சொல்லிட்டே, ஈவினிங் வரப்பையும் சொல்லிட்டே தான் வருமா. இவ்வளவு விஷயங்கள் இந்த பிள்ளை பண்ணுது. பாருங்க ஒரு குழந்தைக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. அது விவரம் தெரியாத ஒரு வயசுல கர்மயோகம் பண்ணுது. இல்ல அந்த பாப்பா தான் உண்மையிலேயே கர்மயோகம் பண்ணுதுன்னு சொன்னேன். ஆமா ஜி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. போன வாரத்துல சொல்லிச்சு பாத்துக்கங்க. எனக்கு சின்ன டவுட் இருந்தது. மாஸ்டர் ஒரு நாள் இவ பேசுவா, அக்ஷயா பேசுவா, அக்ஷயா என்கிட்ட நான் பேசுவா அடிக்கடி அப்படின்னு சொல்லுவாரா, டெய்லி போட்டோ பார்த்து பேசுவான்னு. நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை நிஜமாவே பேசுதான்னு கேட்போன்னு செக் பண்றதுக்காக தான் கேட்டேன் இந்த பிள்ளைகிட்ட. இவ்வளோ விஷயங்கள் சொல்லுச்சு. கேக்கும் சரி, நல்லா டீப்பா உட்காந்தீங்கன்னு வைங்க, பாதவி பூஜையில எல்லாம் நல்லா கேக்கும் ரிப்ளை வர்றது. இல்ல எனக்கும் கேக்கும். ஆனா நம்மளோட மனம் ஏமாத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவேன். அந்த அளவுக்கு ஊர்ஜிதமா நான் அதை எடுத்துக்க மாட்டேன். நம்மளோட மனப்பிராந்தி நமக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணதாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு பேசுமா, நம்ம தான் அகைன்ஸ்ட். இல்ல அதுவும் இல்லாம நான் கேள்வியே கேட்க மாட்டேன் ஸ்ரீ. எந்த கேள்வியுமே மாஸ்டர்கிட்ட கேட்க மாட்டேன், எந்த ப்ரேயருமே வைக்க மாட்டேன். மாஸ்டரோட போட்டோவோ பாக்குறப்ப சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, அது மட்டும் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் நான் பாதுகையில வச்ச ப்ரேயரே. அது மட்டும்தான் இது வரைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ப்ரேயர் மட்டும்தான் நான் வச்சிருக்கேன். அதனால நான் அந்த மாதிரி கேள்வியும் கேட்டதில்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த ரிப்ளைஸும் நான் மாஸ்டர்கிட்ட வந்து எதிர்பார்த்தது இல்லை. சரி, ஒரு இன்டென்ஷன் இல்லைங்க சரி, நம்ம மனசுல ஒரு கேள்வி உதிச்சுட்டாலே அதுக்கு ரிப்ளை அது எந்திரிக்கிறதுக்குள்ள கிடைச்சிரும். சொல்ற மாதிரியே இருக்கும். காதுலயே கேட்கும், ஆனா ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதான் இந்த பொண்ணெல்லாம் பேசிட்டு தான் இருக்கு, அக்ஷயாலாம். அதான் மாஸ்டர் வந்து அக்ஷயாட்ட சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி இடையில போன் கொடுத்தப்ப பேசினா, அப்போ வந்து நீ டாக்டர் ஆகணும் சாமி, டாக்டர் ஆகி நீ எல்லாருக்குமே ஃப்ரீயா இது மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காகவே படிக்கணும், நீட்டு போகணும், டாக்டர் ஆகணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இதாதான் இருக்கு. ரொம்ப நேரம் ஸ்டாமினா எல்லாம் இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனாலுமே இன்புட் போட்டு அப்படி படிக்குது ஸ்ரீ. கண்டிப்பா மாஸ்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு. காலையில எந்திரிச்சு நேரமா 4 மணிக்கெல்லாம் சாமியாடும் தூக்கம், ஆனாலும் எந்திரிச்சு படிக்கும். பொழுதுனைக்கு படிச்ச வண்ணமாவே இருக்கு. இந்த பிள்ளை இப்படி இருக்கவே இருக்காது. மாஸ்டர் சொல்லிட்டாரு டாக்டர் அவங்க அப்படிங்குது. ரொம்ப பிளஸ்டிங் சார் இந்த வயசுலயே கிடைச்சது. அதுக்காக உசுரை கொடுத்து படிக்குது. அவங்க அம்மாலாம் படிக்கவே வேணான்ருச்சு. இந்த பிள்ளை படிக்கிறத பார்த்து பயந்துட்டு, நீ இவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத அக்ஷயா, உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும், அதனால உன்னால என்ன முடியுமோ அது படி, நீ இப்படி ஸ்ட்ரெயின் எடுக்காதன்னா கேட்கவே மாட்டேங்குது. இல்லம்மா என்னால முடியுமா, நான் படிக்கிறேம்மா படிக்கிறேம்மா அப்படின்ட்டு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்ப பாருங்க ஸ்ரீ, அந்த சின்ன பிள்ளை அப்படி பண்றப்ப நம்மலாம் வந்து எப்படி இருக்கணும்னு பாருங்க. மாஸ்டர் எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அது பாருங்க. அது ஃப்ராங்கா சொல்ல போனா உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அது என்ன கண்டிஷன்னு மாஸ்டர் தான் வெளிச்சம். ஆனாலும் அந்த பிள்ளை அப்படி நம்புது மாஸ்டர். வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகாது, விரும்பல, எதுவும் பார்க்க ஸ்கேன் பார்க்க எதுக்குமே விரும்பல. மாஸ்டர் என்ன பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு அந்த மாஸ்டர் கொடுத்த மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கு. நம்புது அந்த பிள்ளை, அப்படி நம்புது. அவங்க அம்மாக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, அந்த பிள்ளை நம்புது.
சுத்தியில எதிரி அந்த பிள்ளை போட்டோ கும்பிடுறதோ புக்ஸ் எடுத்து படிக்கிறது எதுவுமே பிடிக்கும். நான கதைகள் புக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தா அந்த புக் எடுத்து வச்சு படிச்சுட்டு தூங்கிடுமாமா. யாராவது எங்க வீட்டுல திட்டினாங்கன்னா. இதுக்கு படிக்கலாம் அவ்வளவுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு எழுத்துக்கூட்டி படிச்சுட்டே தூங்கிருமா. அவங்க அம்மா சொல்லுது. சொல்றேன் சரி. அப்படி இருக்கு ஸ்ரீ. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஸ்ரீ. என் சித்தி நீங்க வந்து படிக்கவும் செய்யணும், கர்மியவும் செய்யணும். நீங்க பிளான் பண்ணி டைம் ஒதுக்கிடுங்க. ஏன்னா அம்மா எல்லாம் அவங்களை படிக்கலைன்னா இங்க கொடுமைப்படுத்துவாங்க. அதனால நீங்க என் கூட 4 to 6 வந்து என் கூட உட்காந்து படிங்க. அப்புறமா நாங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் கர்மியவும் செய்யுங்க. திரும்ப நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படிங்க. அப்படி டைம் ஒதுக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் போடுங்க. டெஸ்ட் எழுதுங்க சித்தி. அதுவும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதாவது பொய் சொல்லி மாட்டிக்காதீங்க. கரெக்டா ஏதாவது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க சித்தி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. காலைல அழுக அப்படி சொல்லுது, அட்வைஸ் பண்ணுது. பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்க, உங்களால முடியும். மாஸ்டர் உங்க கூட தான் இருக்காங்க. உங்களால கண்டிப்பா முடியும் சித்தி. நீங்க வந்து அழுகாதீங்க. பாருங்க சாயங்காலத்துக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு ஸ்கூல் போகுது. 90 எடுத்து வச்சுக்கிட்டு போகுது அது பாட்டுக்கு ஸ்கூலுக்கு. ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா அப்படின்ட்டு போகுது. என்ன சொல்றது அந்த பிள்ளைய. எதுவுமே பேச நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அக்ஷயா கிட்ட இருந்து. அது பாருங்க அந்த நம்பிக்கை தான் அந்த பிள்ளைய வந்து கொண்டு வந்து எல்லாத்துலயும் பண்ணுது. நமக்கும் அந்த நம்பிக்கை தான் வரணும் ஸ்ரீ. அதுதான் நான் காலையில் நினைச்சேன். நமக்கு நம்பிக்கை இல்லாதனால நமக்கு முதல்ல அழுகே வந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த பிள்ளை எதுக்கும் கலங்காம அது பாட்டு நிக்குது. அழுகாதீங்க சித்தி, கண்டிப்பா மாஸ்டர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. இல்ல மாஸ்டராதான் என்னாலதான் மாஸ்டர் கஷ்டம். என்னால மாஸ்டர் நினைச்ச மாதிரி மாற முடியல, இருக்க முடியல. மாஸ்டருக்கு தொந்தரவு தந்துட்டே இருக்கேன் நானு. எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, மாஸ்டர் என்னால கஷ்டப்படுறாரு அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாம் எதுவும் இல்லை சித்தி. மாஸ்டர் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். அப்படிலாம் இல்ல, மாஸ்டர் எப்பவும் அப்படி நினைக்க மாட்டாரு அப்படிங்குது. அவ்வளவு பக்குவமா சொல்லிட்டு போகுது. நான் ஃபீல் பண்ணுவேன்ட்டு வந்து இன்னைக்கு கூட 2 நாளா கீழே படுத்துருச்சு. இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுவேன்ட்டு வந்து மேலே படுத்துட்டு அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேங்க. நீங்க தூங்கிடுவீங்க சித்தி. காலையில நான் உங்களை 4 மணிக்கு எழுப்பி விடுறேன் அலாரம் வச்சுட்டு. நீங்களும் நானும் படிக்கிறோம் ஓகேவா. நீங்க ஒரு யூனிட் படிங்க, டெஸ்ட் எழுதுங்க. அப்புறம் நானும் படிக்கிறேன். அப்புறமா நாங்க போனதுக்கு அப்புறம் நீங்க கர்மயோகம் பண்ணுங்க யாருக்கும் தெரியாம. அப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் புக்கே வெளியில எடுக்கல. அது அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கு. அதுவே போன்ல வந்து வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி எனக்கு சிலபஸ் வந்துருச்சான்னு அது குரூப்ல போய் பாக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு பே பண்ணிருக்கோம்ல அப்படின்னு. அதுவே என்ன டெஸ்ட் பேட்ச்னு போய் பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்கு. என்ன சித்தி என்ன சிலபஸை காணா, அது டவுன்லோட் ஆக முடியும்னு கேட்டுட்டு இருக்கு. அவ்வளோ கேரிங்கா இருக்குது அதெல்லாம். என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் அந்த பிள்ளை கம்ப்ளீட்டா அது மாஸ்டரோட இதுதான். லவ்லோட அந்த இதெல்லாம் யாரு லவ் எல்லாமே. அவங்க வீட்டுல யாருமே அப்படி கிடையாது. 3 பேருமே அப்படி கிடையாது. இந்த பிள்ளை மட்டும் வித்தியாசமா இருக்கு. இந்த பிள்ளையாவது கரெக்டா இருக்கேன்னு பாருங்க. எதுக்கு இப்ப அக்ஷயா டாபிக் வந்ததுன்னே தெரியல. நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு வரீங்களான்னு கேட்கலாம் கூப்பிட்டேன். எதுக்கு அக்ஷயா டாபிக் வந்துச்சுன்னே சத்தியமா தெரியல. காரணம் இல்லாமல் எதுவும் வராதுங்க ஸ்ரீ. கீதா ஸ்ரீக்கு கேள்விக்கு ஏதாவது பதில் கிடைச்சுதா? ஆமாங்க ஸ்ரீ, கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. மாஸ்டர் ஏன் மாஸ்டர் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? நேரா அவரே சொன்னா நான் கேட்க மாட்டேன்.
அதனால நம்ம அக்ஷயாவே இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவோம் ஸ்ரீ. நம்ம 2 பேருமே, நம்ம 2 பேருமே எல்லாருமே எடுத்துக்கலாம். அக்ஷயா, ஜெயந்தி ஸ்ரீ எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். ஜெயந்தி ஸ்ரீயும் அவங்க அவங்க பிசிக்கலாவும் அவங்க ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க அவ்வளவு தூரம் டெடிகேட்டடா பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாங்க சார். அவங்க நினைச்சா ஓட முடியுமா, உட்கார முடியுமா, டாய்லெட் போக முடியுமா, சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. ஆனாலும் பஞ்சுவாலிட்டி, டைமிங் எல்லாம் கரெக்டா பண்றாங்க. நேரம் சொல்றேன்னு தெரியல ஸ்ரீ. நம்மளும் பண்ணுவோம் ஸ்ரீ. ஓகேவா? கண்டிப்பா சரி. ஆசை நினைச்சோமா நம்மளும் கண்டிப்பா வருவோம். நம்மளாலேயும் முடியும். முடியும் சார். ம். நம்மளால முடியலன்னா மாஸ்டர் நம்மளை செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டார்ல. அதுதான் அதான் அந்த சார் இப்போ. அந்த கதை தான் எனக்கு ஞாபகம் வருது ஸ்ரீ. ரஞ்சித் நான் சொல்லியிருக்கேன்ல, ரஞ்சித்தும் நானும் ஒரு சரடி அட்டன் பண்ணப்போ மாஸ்டர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. 50 கிலோ அது சொன்னா உங்கள்கிட்ட. இல்லைங்க சார். ரஞ்சித் ஸ்ரீயும் அந்த இதுக்கு வந்திருந்தாங்க சரவடிக்கு. நானும் அந்த சரவடிக்கு போயிருந்தேன். மாஸ்டர் வீட்டுல இருந்துச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ரஞ்சித் ஸ்ரீ பெருசா எதுவும் கர்மயோகம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த கேமரா அதோட நின்னுக்குவாங்க. ஆனா நம்ம தான் உருண்டு பிறண்டு மேலே இங்கேயும் ஓடி எல்லாமே பண்ணுவோம்ல. அப்போ மாஸ்டர் சொன்னாங்க, நீ நினைக்கலாம் ரஞ்சித்துக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அந்த மாதிரி நீ நினைக்கலாம். ரஞ்சித்துக்கு 5 கிலோ தான் வெயிட் தூக்க முடியும். அதனால அவன் அவ்வளவுதான் தூக்குவான். அதனால எதுவும் கேட்கறது இல்லை. ஆனா உன்னால 50 கிலோ வெயிட் தூக்க முடியும். ஆனா நீ நினைச்சுக்கிற 5 கிலோ தான் என்னால தூக்க முடியும். அதனாலதான் அதை யாரால தூக்க முடியுமோ அவங்களதான் புஷ் பண்ணி மேல கொண்டு வர்றது. அதனால உன்னால முடியும் அப்படிங்கிற கான்பிடென்ட்டை கண்டிப்பா வளர்த்துக்கணும் அப்படின்னு. முடியாத ஒரு விஷயத்த நான் யாருக்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், அவங்க செய்ய சொல்லவும் மாட்டேன். முடியுங்கிற விஷயத்தான் செய்ய சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. நம்ம எப்பெல்லாம் நம்மளால மாஸ்டர் கொடுக்கறது முடியல, இது பேர்டனா இருக்கு, இது நம்ம சக்திக்கு மீறி இருக்குன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளால முடியும், ஆனா நம்ம மனம்தான் அதை ஏமாத்துது. முடியுங்கிறதுனாலதான் மாஸ்டர் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். டவுன் ஆகாது. நம்ம அதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வராது. தகுதி இருக்கனாலதான் மாஸ்டர் கொடுக்குறாங்க. தகுதிக்கு மீறி எதையும் தர மாட்டாங்க. அதான் ஆன்மீகம். அப்படி கிடைக்கவும் கிடைக்காது. தகுதிக்கு மீறி யாருக்கும் போய் சேரவும் சேராத மாதிரி. மாஸ்டர் கிளாஸ்ல பேசிட்டு இருக்காலே திடீர்னு தொண்டை கட்டும். பாத்துருக்கீங்கல்ல? பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல இருக்கவங்க யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க கூடாதுன்னு இருந்தா கூட மத்தவங்களுக்கு அது கிடைக்க விடாம பண்ணிருப்பாரு. அப்ப தகுதியானவங்களுக்கு தான் மாஸ்டரோட ஸ்பீச்சோ எதுவுமே போய் சேரும். தகுதி இல்லாதவங்களுக்கு போகவே விடாது. பிரபஞ்சம் தடுத்துரும். இப்ப நமக்கு அதை தாண்டி மாஸ்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னா அப்ப நமக்கு அந்த தகுதி இருக்குன்னு தான் அர்த்தம். மாஸ்டர் தகுதி இல்லாதவங்க கொடுத்துக்கணும் பதறாயிட்டீங்களோன்னு கேட்கறது எல்லாமே நம்மள ஸ்டிமுலேட் பண்றதுதான். உண்மையே பதறா இருந்ததுன்னா அது தானாவே வெளியில போயிடும். இல்ல உண்மையாலுமே போராடுது அப்படின்னா அது தான் பதற இல்லை அப்படின்னு சொல்லி மேல எழும்பி வரும். வளர்ந்து அது முளைச்சு வரும். ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எடுத்துக்கிறதுலதான் இருக்கு. அந்த பதறுங்கிற வேர்டு அதை நமக்குள்ள ஆழமா தைக்கும். அந்த வேர்டு போடாலே நம்ம போய் உள்ள தைக்கும். தைக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், அதை நம்ம எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்கு. அடுத்தடுத்து பதில் வந்துட்டே இருக்கு எனக்கு. இருக்குதான் கூப்பிட்டீங்களானே தெரியலையே. என்ன
அடுத்தடுத்து பதில் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இதுக்காகவே கூப்பிட்டீங்களான்னு தெரியல. இல்ல ஸ்ரீ, நான் வந்து இதுக்காக தான் நாளைக்கு கெட் டுகெதர் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது தானா ஒரு ஃப்ளோல போகுது, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாயந்தரம் சாயந்தரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இப்ப வந்துட்டே இருக்கு வரிசை. என்ன சொல்றீங்க? கேள்விகளே எல்லாம் என்னைக்கு நம்ம இருக்கோமோ அன்னைக்குதான் அகஸ்டா கூட கலந்துருப்போம் ஸ்ரீ. கேள்வின்னு ஒண்ணு வந்துச்சுனாவே நான் வேறு அகஸ்டா வேறு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம கேள்விகளே இல்லாம ஒரு நிலையில இருக்கோமோ அப்பதான் அவரும் நம்மளும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது நான் சாயந்தரம் எடுத்துட்டு கேள்வின்னு சொல்ல முடியாது, என்னை நானே நொந்துக்கிட்டதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு எல்லாம் இப்ப நீங்க ஆன்சர் பண்றீங்க. நான் என்ன சொல்ல? என்ன புண்ணியம் செய்தேனோ